கடலூர் மாமன்ற கூட்டத்தில் மேயரை பார்த்து பாஜக கவுன்சிலர் ஒருவர், நீங்க ஏசி கார்ல போறீங்க, நான் இன்னும் பைக்ல தான் போறேன், நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி சாபம் விட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் கூட்டம் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பாரதிய ஜனதா கவுன்சிலர் தனது வார்டுக்கு எந்த திட்டமும் செய்யப்படவில்லை என புகார் தெரிவித்தார். மேலும் தான் பாஜகவை சேர்ந்தவர் என்பதால் உதவி செய்ய தயங்குவதாகவும், கட்சி கூட மாறுகிறேன், அப்பொழுதாவது என் தொகுதிக்கு உதவி செய்வீர்களா என கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் மேயரை நோக்கி, நீங்க ஏசி கார்ல போறீங்க, நான் இன்னும் பைக்ல தான் போறேன் என்றும், நான் கெட்டு போனாலும் பரவாயில்லை, நீ நல்லா இருன்னு சொல்லி சாபம் விட்டு இருப்பது அங்கு இருப்பவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்களுக்கு தெரியுமா? அவங்க ஏசி கார்ல போறாங்க, டூலர்ல தான் பார்க்கணும். அதே மாமா நீ நல்லா இருக்குமா? நாங்க கெட்டு போனாலும் நல்லா இருக்கும். நீ நல்லா தான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணுவோம். 28வது மாமன்ற உறுப்பினர் பிஜேபியில் இருக்கிறேன். பிஜேபின்ற ஒரு காரணத்தினால 2.5 வருஷமா மேயரே என் வார்டை என்னான்னு கூட பார்க்கல. உள்ளா இருக்காரு 27 வருஷம் 2.5 வருஷம் முன்னாடியே மனு கொடுத்துட்டேன். மனு கொடுக்காத நாளே கிடையாது. என் ஊரில் கல்வெட்டு ஃபுல்லாக இறங்கி போச்சு. 40 வருஷம் ரோடு கல்வெட்டு இறங்கி போச்சு. ரோடு ஃபுல்லாக உள்வாங்கிருச்சு. சாலம் ஃபுல்லாக வெளியில் தான் வருது. இதை மேயிட்ட நான் சொல்லிட்டேன். கமிஷன்ட்டு மனு கொடுத்துட்டேன். 5-6 கமிஷன்ட்டு மனு கொடுத்துட்டேன். எதுவுமே செய்ய மாட்டேறான். என் வார்டில் சலிமு 31 வார்டு இருக்குது. என் வார்டு பக்கத்தில் என் வார்டில் வந்து கால்வாயிலன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த வார்டுக்கு செய்கிறாங்க. என்கிட்ட கேட்டால் பண்டுலன்றாங்க. சரி ரோடாவது போட்டு கொடுங்க மேடம்னு சொன்னால் ரோடு வந்து 31 வார்டுக்கு போட்டு கொடுக்குறான். என் வார்டில் ஒரு 50 மீட்ரு ரோடை நிறுத்திட்டு அந்த 31 வார்டுக்கு வீட்டுக்கு வீடு ரோடு போட்டு கொடுத்துறாங்க. போன கமிஷன்ட்டையும் வந்து சொல்லிட்டேன் செய்கிறேன்னாரு. இந்த ஏஐ பாரதி அவங்கள்ட்ட சொல்லி இந்த கூட்டத்தில் வந்து நான் தீர்மானம் பண்ணுறேன். இப்போ போன கூட்டத்தில் சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் சொன்னாங்க, ஒன்றும் நிறைவேற்றலை. நான் போய் அதான் இந்த போய் என்ன கேட்டேன்னா, கட்சி கூட மாறுறான், எனக்கு செய்யுங்க, ஊர் மக்களுக்கு செய்யுங்க, 27வது வார்டு கவுன்சில் இதுக்கு செய்யுங்கன்னு சொல்லிக்கிறான். அதுக்கு எந்த இதுவும் வரல. அதனால புறக்கணிச்சுட்டு வெளில வந்துக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.